வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழக சட்டமன்றத்தில் விதி எண் 110க்கு கீழே தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பல்வேறு வகையான திட்டங்களை இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார். அதில் ரொம்ப குறிப்பாக தாய்மார்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் ஆண்டுக்கு 3 சிலிண்டர் இலவசம். ஏற்கனவே மத்திய அரசு சிலிண்டருக்கு ஒரு சிறிய மானியத் தொகை வழங்கி வருது. அந்த மானியத் தொகை நேரடியாக பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுது. இனிமேல் அந்த மீதம் இருக்கக்கூடிய தொகை இருக்குல்ல, பயனாளிகள் கொடுக்கக்கூடிய தொகை, செலுத்தக்கூடிய தொகை, அதை அப்படியே இனிமேல் 3 சிலிண்டர் ஃப்ரீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர் இலவசம். முதல்ல இந்த திட்டத்தினுடைய பின்னணி என்னன்னு பார்த்துக்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் நேரத்தில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் செயல்படுத்தப்படும் சொன்னாங்க. அது என்ன அன்னபூரணி? அன்னபூரணி அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட அன்னத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய பெயர், இறைவனுடைய பெயர் அன்னபூரணி. அந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டுதோறும் 6 சிலிண்டர்கள் இலவசமாக கொடுப்போம். அதாவது கிட்டத்தட்ட வருடத்திற்கு 12 மாதங்கள். இதில் 6 சிலிண்டர் என்பது ஒரு நடுத்தர குடும்பத்திற்கு ரொம்பவே போதுமானதாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு 5-6 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு வீட்டில் வெந்நீர் போடுறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லாவற்றுக்குமே கேஸ் அடுப்பை சார்ந்திருந்தால் கிட்டத்தட்ட 40 முதல் 45 நாட்களுக்கு போகும். இதுவே ஒரு எளிய விளிம்புநிலை குடும்பமாக இருந்தால் கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு கூட ஒரு சிலிண்டர், அதற்கு மேலும் கூட செல்லலாம். இந்த சூழலில் தான் 6 சிலிண்டர் இலவசம் அப்படின்னு அறிவித்திருந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்த தாவேகா அரசு ரொம்ப குறிப்பாக சட்டமன்றத்தில் இன்றைக்கி விதி எண் 110க்கு கீழே 3 சிலிண்டர்கள் இலவசம் அப்படிங்கிறத அறிவிக்கவே செஞ்சுட்டாங்க. இது எப்போ இருந்து அமலுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா வருகிற பொங்கல்ல இருந்து அமலுக்கு வருது. அதாவது 2027 ஜனவரியிலேருந்து இது அமலுக்கு வருது. சரி, இது யாருக்கெல்லாம் கிடைக்குங்க? எல்லாருக்கும் அப்படியே தூக்கி 3 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுத்துருமா கவர்மெண்ட்டு? ஒரு சிலிண்டருக்கு இவ்வளவு ரூபாய்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சராசரியாக ஒரு குடும்பத்துக்கு 2000 ரூபாய்க்கு மேலே ஆண்டுக்கு மிச்சமாகுது. இதை அப்படியே இலவசமாக அரசு கொடுத்துருமா? எல்லாருக்கும் இது கிடைச்சிருமான்னா சிறு குறு விவசாய குடும்பங்களுக்கு இது கிடைக்கும். எந்த இல்லங்களுடைய குடும்ப அட்டைகளில் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த திட்டத்தினுடைய பயன் முழுதாக கிடைக்கும். இதே மாதிரி நலிந்த குடும்பத்தினர் கிடைக்கும். இந்த பட்டியலில் நாங்கள் இருக்கமான்னு நீங்கள் குழம்பிக்க வேண்டாம். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா இருக்குது. ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்துக்கும் கிடைக்கும். ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் அப்படிங்கிறதுக்கான அளவீடு என்ன அப்படின்னு கேள்வி இப்போ முக்கியமானது. பொதுவாக நம்ம வருவாய்த்துறையிலேருந்து சான்றிதழ் பெறுவோம், ஆண்டு வருமான சான்றிதழ் அப்படிம்போம். அது கிட்டத்தட்ட யாரெல்லாம் ஐடி கட்டலையோ, அதாவது நம்ம வருமான வரி கட்டுவோம், அது வழக்கமான ஒன்று. அது மாதிரி வருமான வரிக்கு கணக்கை தாக்கல் செய்வோம். அது வருமான வரி கட்டுவது என்பது ஒரு நிலை, வருமான வரிக்கான கணக்கை தாக்கல் செய்வது என்பது ஒரு நிலை. இப்போ நீங்கள் ஃபார்ம் 16 அப்படிம்பாங்க கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்களுக்கு. அதே மாதிரி யாராவது லோன் போவாங்க, லோன் போகும்போது கேட்பாங்க ஐடி கட்டியிருக்கீங்களா அப்படிம்பாங்க, ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா அப்படிம்பாங்க. ஐடி கட்டியிருந்தால் 100% கிடைக்காது. நீங்கள் யாரெல்லாம் வருமான வரி செலுத்துகிறீர்களோ, அப்படி வருமான வரி செலுத்தினாலே 5 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் இருக்கிறவங்க தான் வருமான வரி செலுத்துகிறாங்க. அப்படி வருமான வரி செலுத்துபவர்களுக்கு 100% கிடைக்காது. அப்போ நான் வருமான வரி செலுத்தலை, ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன், என் கம்பெனி ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸில் அது இருக்குது, ஸோ நான் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன்னா, நீங்கள் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தால் அதில் 2.5 லட்சத்துக்கு நீங்கள் கீழே வாங்குறீங்களா மேலே வாங்குறீங்களாங்கிற டேட்டா அவைலபிளாக இருக்குது. ஸோ அவர்களுக்கு இது கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்றபடி யாரெல்லாம் ப்ரைவேட் செக்டரில் வேலை பார்க்குறோம், ஐடி பட்டியலில் இல்லை, ஐடி கணக்கு செய்யலை, ஐடி ரிட்டர்ன் கூட நான் ஃபைல் பண்ணும்போதே 2 லட்சம் தாங்க காட்டியிருக்கோம், கிட்டத்தட்ட எங்களுடைய செலவினங்கள்லாம் அவ்வளோ அதிகமாக இருக்குது, நிறைய லோன் போயிட்டுருக்கு, அது மட்டும் இல்லாமல் லோன் மட்டும் இல்லாமல் நிறைய மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கேன், ஸோ நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம்லையும் சேர்ந்துருக்கேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் கூட நான் திட்டங்களில் போட்டிருக்கேன், எல்லாம் கழித்து பார்த்தா நிகர வருமானமாக என் கையில் மிஞ்சுறது 2 லட்சம் 2.25 லட்சம் தாங்கன்னு நீங்கள் கணக்கை தாக்கல் பண்ணியிருந்தால் உங்களுக்கும் இந்த சிலிண்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசோட டேட்டா படியே தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இதில் பயன்பெறுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆண்டுக்கு 6 சிலிண்டர் வழங்குவதாக தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன தாவேகா அதில் 50% நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ இது உள்ளபடியே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியாக இருந்தாலும் கூட 6 சிலிண்டர் அறிவிச்சிங்க, 3 தானங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் களமாடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. 6 அறிவிச்சோங்க, இவ்வளோ பெரிய எண்ணெய் நிறுவனங்களுடைய பொருளாதார தட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் 3 கொடுத்துட்டோங்க அப்படின்னு தாவேகாவும் தாவேகாவோட தோழமை கட்சிகளும் பாராட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிட்டு நன்றி, வணக்கம்.